ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு ரொம்ப ஈஸியாக ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெயில் காலம் ஆரம்பித்தாச்சு இல்லையா, ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணும். அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி நிறைய பழங்கள் சேர்த்து ஃப்ரூட் கஸ்டர்ட் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்லேயே எல்லா அளவுகளும் எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கறனால இது வெனிலா கஸ்டர்ட் பவுடர். நம்ம விருப்பத்துக்கு எந்த ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேங்கோ ஃப்ளேவர், அப்புறம் ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி எந்த ஃப்ளேவர் எசன்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெனிலா கஸ்டர்ட் பவுடரை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஏற்கனவே வெனிலா ஐஸ்கிரீம், அப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம் எல்லாமே செஞ்சுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு பால் சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டியில் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். கஸ்டர்ட் பால் செய்கிறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பால் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் இப்போ பொங்கி வருது பாருங்கள். ஒரு தடவை பால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அது சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது அடியில் போய் தங்கியிருக்கும், அதுக்காக. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு உடனேவே நம்ம பால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே கெட்டியாகிடும், அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைலில் நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பால் நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது மீடியம் இனிப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய சர்க்கரை வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. முன்னே இருந்ததை விட நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள், பச்சை திராட்சை, அப்புறம் கருப்பு கலர் திராட்சை, கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் வாழைப்பழம், மாம்பழம், அந்த மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சாப்பிட்லாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சர்வ் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் நம்ம வீட்டிலேயே செஞ்சாச்சு. இந்த 2 ரெசிபியும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.